மார்னிங் எழும்பினாவே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சையும் யோசிச்சே மனுஷன்ட மண்டை வெடிச்சிடும். ஆனால் நாங்கள் தோசை காலம் இட்லி காலம் போட்டிருந்தால் எங்களோட ப்ரோக்ராம் அதுக்கு எங்களோட மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கு நான் தோசை தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னி ஒன்றும் செஞ்சு கொள்வோன்னு பார்த்தேன். ஃபிஷ் நான் எப்போவுமே குக் பண்ணுறேன்டா அதோட தலையெல்லாம் எடுத்து வேறையாக வச்சுடுவேன், அதை அப்படியே குக் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபிஷ் தலையெல்லாம் எடுத்து ஹஸ்பண்டுக்கு வேறையாக 2-3 துண்டு ஃபிஷ்ஷையும் போட்டு அதையும் நல்லாவே குக் பண்ணிக்கொள்வோம்னு நினச்சிட்டேன். முதவெல்லாம் வீட்டில் இருக்கக்குள்ள எதுவுமே விளங்காது. மார்னிங் எழும்பினா சாப்பாடு தானாகவே கைக்கிட்ட வரும், பெசாமிக்கலும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நாங்களாகவே செஞ்சு நாங்களாகவே எல்லாம் செய்யணும் நினைக்க போகல. அது ஒரு பெரிய கஷ்டம்தான். இன்றைக்கி மிச்ச நாளைக்கு போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு எப்போயுமே குக் பண்ண போல் அதை நல்லாவே பாயில் பண்ணி தண்ணி அப்படியே வீசிட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அதையும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாவே குழஞ்சி அப்படியே வெந்துடும். ஸோ அதையும் நல்லா தாளிச்சிக்கொள்ளணும். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் லேட்டாகவே தான் குக் பண்ணுவேன், அப்போ தான் நல்லா சுட சுட இக்கும்டு.